குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒன்றும் நிரூபணமாக இல்லை. இந்த கைதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கைது என்னென்னு சொல்கிறேன்னா இல்லை, இப்போ வந்து அரசாங்கம் தான் கைது செய்திருக்கு. முதலில் இந்த அரசாங்கம் வந்து செய்யலை. இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவர்களுக்கான நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது பண மோசடிக்கான கைதுன்னு தான் கூறப்படுது. இது அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னு நாங்கள் சொல்லலாம். தமிழர்களுக்கு தேவையான பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா? அவர்களுக்கான தீர்வுகள் கிடைக்குமா? உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு மக்கள் கருத்து நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் மக்களுடைய கருத்துக்களை எவ்வாறு கேட்க போகிறோம் என்று சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது தொடர்பாக மக்களுடைய மனநிலையில் எவ்வாறான கருத்துக்கள் காணப்படுது என்றதையும், இந்த லஞ்சல் ஊழல் தொடர்பாக மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்க. ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏனென்றா இலங்கையில் வரலாற்றில், இலங்கை அரசியல் அடிப்படையில் இது அரிதான ஒரு விடயம். முன்னாள் ஜனாதிபதி ஆக இருந்தவர்கள் கைது செய்யப்படுறது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றி ஒரு பொதுமகனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒன்றும் நிரூபணமாக இல்லை. நிரூபணமாகினால் தான் அதை பற்றி சொல்லலாம். அது நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தது. இப்போ ரணில் விக்ரமசிங்க எதனால கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு சொன்னா, பொதுமக்களுடைய பணத்தை 1100 கோடி பணம் அவர் தன் சொந்த செலவுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார். இந்த அடிப்படையிலே தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இவ்வாறு இந்த அரசியல்வாதிகள் பொதுமக்கள பணத்தை பயன்படுத்துறதால தானே மக்களுக்கான அந்த வரிகள் அதிகரிக்கிறது, மக்களுக்கான பொருட்கள விலைகள் அதிகரிக்குது. இவ்வாறு இவர்கள் செய்து பணங்களை மோசடி செய்வதால் தான் மக்கள் அன்றாட வாழ்வியல் பாதிக்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி அரசாங்கம் திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்கங்கள் திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இது மக்களுக்கு நன்மை பெறுகிறதோ அதை அரசாங்கம் செய்தால் மக்கள் வரவேற்பார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது பண மோசடிக்கான கைதுன்னு தான் கூறப்படுது. இந்த பண மோசடிக்கான கைதாக இருந்தாலும் இவ்வளவு காலமும் ஜனாதிபதியாக இருந்து வந்தவர்களில் ரணில் விக்ரமசிங்கவை விட அதிகமான பணங்களை மோசடி செய்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்க தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த கைதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் கைது ஒரு நியாயமான கைது தான். அவர் எந்த விதமான அரசியல் தலையிலும் கிடையாது. அதே நேரம் அவரும் ஒரு ஏற்கனவே ஒரு விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் தான். யாழ்ப்பாணம் நூல்நிலை எரிக்கப்பட்டது. அப்போ அது மற்றது எத்தனை அடக்குமுறைகள் இந்த காலத்திலெல்லாம் அவர் ஒரு அரசாங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார் அந்த நேரம். அப்போ அவருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். அப்போ அதில் அனுபவம் உள்ள ஒரு ஆள். அப்போ பிரதம அந்த அரசியல் இருந்து பிறகு ஒரு அமைச்சராக பிறகு அந்த பிரதமராக ஜனாதிபதி அப்போ அவருக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவசாலி. அந்த இடத்துல அவர் தவறு செய்த கட்டாயம் அந்த விசாரிக்கத்தான் போகணும். இதுமாதிரி ஏற்கனவே இந்த பல குற்றச்சாட்டுகள், அந்த வங்கி கொள்ளையடித்த விஷயங்கள், அதே மாதிரி நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் அவர் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் தான். ராஜபக்ச அவங்களை விட இவர் ஒரு விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் தான். ஆனால் அதில் எந்த விதமான ஒரு பிழையும் இல்லை, அரசியல் தலையிலும் கிடையாது. ஆனால் அவர் விசாரிக்கப்பட வேணும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னு சொன்னால், அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர், பிரதமராக இருந்தவர், அரசியல்லே கொஞ்சம் மூத்த உறுப்பினராக காணப்படுறார். இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது பண மோசடி என்ற குற்றச்சாட்டின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கைது என்னென்னு சொல்கிறேன்னா, இப்போ அரசாங்கம் தான் கைது செய்திருக்கு. முதலில் இந்த அரசாங்கம் செய்யலை.
மக்களுக்காக இந்த அரசாங்கம் வந்து செயல்படுமா? இவ்வாறான நிறைய கைதுகளை செய்து ஆனால் மக்கள்ன்ற சில கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாதுல. ஆனால் மக்களுக்கான அரசியல் என்ற ரீதியில் வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான செயற்பாடுகளை செய்யுமா? மக்களுக்காக செய்யுமென்று இதுவரைக்கும் செய்கிற மாதிரி தெரியல. இடக்கிட செய்யணும், இடக்கிட பழைய கஞ்சி மாதிரி தான் இதை செய்யணும், செய்யாமல் முடியணும், திடீர்னு செய்யணும். மற்றது என்னென்னு சொன்னால் மக்கள் வந்து எதிர்பார்ப்புண்டும் இங்கே நிறைவேறையில்லை. கோரிக்கைகள் இருக்குது. இந்த ஜால்வரவில் கிண்டின இதுகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கவில்லை. அதுகளுக்கும் இதே மக்கள் சிங்கள மக்கள் என்னன்னா உடனே அடிக்கணும், தமிழ் மக்கள் ஒன்று அடிக்கணும் இல்லை. அதுக்கு எங்களோட அரசாங்கம் இதுகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய நிலை. எங்களோட அரசாங்கம் செய்தால் நல்ல ஒரு மாற்றம் ஒன்று கிடைக்கும். இப்போ இந்த அரசாங்கம் வந்து பார்க்க போனோம்னா கிழக்கில் இனிய பாரதி, பிள்ளையான் போன்றவர்களை கைது செய்திருக்கார்கள். பிறகு இந்த தேசபந்து தென்னக்கோனை கைது செய்திருக்காங்க. ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்திருக்காங்க. நான் நினைக்கல இதோட முடியாது, இன்னும் தொடர்ந்துதான் இருக்கு. சரி, இந்த அரசாங்கம் இவ்வாறான கைதுகளை ஈடுபடுறதால பொதுமக்கள்கிட்ட எவ்வாறான இந்த அரசாங்கத்தின் மீதான அபிப்பிராயம் எவ்வாறு காணப்படுது? பெரும்பாலும் சில சனம் பயப்படும், சில சனம் துணிந்து நிற்கும். ஆனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்போக்கோ அதுக்கு மக்களும் சேர்ந்து நிற்கும். அப்போ இந்த பண மோசடியில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குமா? இவர் வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து உடல்நிலைக்கு நோய் நொடியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன பிணை விடுவிக்க வேண்டும் அவ்வாறு கூறுகிறார்கள். அது வருத்தம் வந்து இவ்வளோ காலம் இல்லாத வருத்தம் திடீரென்று வாரது போகிறது எல்லாம் அது எங்களுக்கு என்னென்னு சொல்ல தெரியாது. அது அநேகமாக மக்கள் புரிஞ்சு கொள்ளுவினா எல்லாரும் புரிஞ்சு கொள்ளும். இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், கடல்துறை அமைச்சர் சந்திரசேகர் இருக்கிறார் தானே, அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால், ஜனாதிபதி ஆகும்போது அவர்களுக்கு வருத்தம் வராது, கைதுகள் ஈடுபடும் போது தான் அவர்களுக்கு வருத்தம் வரும் என்று கூறியிருக்கார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அநேகமாக நாங்கள் உலகளவில் பார்க்கல இப்படியான சம்பவங்கள் நடக்க இது சர்வசாதாரணமாக நடக்குது. அப்போ இதை பிரித்துப்படுத்துறதுல அர்த்தம் இல்லை. தற்போதையா இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவர்களுக்கான நீதியை வந்து இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்குமா? பெற்றுக் கொடுத்தாதான் நாடு சுபிட்சமாகும். இவ்வளவு காலம் புரியாததை இனிமேலாவது புரிஞ்சு செய்தால் நாடுக்கு அங்கங்கே கடன் வாங்க தேவையில்லை, நாடு முன்னேறும். தமிழரோட ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்தால். இப்போ தற்போது வந்து இந்த ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்ந்து மோசடி செய்தவர்களாக இருக்கட்டும், கொலை குற்றங்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகி இருக்குமா என்று மக்களுக்கிடையே கருத்துக்கள் வெளிப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்களா? ஓமம் கட்டாயம் இப்போ இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் இந்த ஓட் பண்ண வாக்களித்தது கட்டாயம் கைது செய்யப்படுவோன்னு விசாரிக்கப்பட வேணுமென்று தான். அதே நேரத்தில் இப்படி இந்த முன்னே அரசாங்கத்தில் இந்த ராஜபக்ச அவரோட குடும்பத்தார்கள் அவங்கள கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். மக்கள் மொத்தம் எதிர்பார்க்கின்றாங்க. நாட்டு நிலைமையில் பொறுத்தளவில் அவங்க தான் இந்த நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வச்சிருக்கிறாங்க. நாடு நல்லா இருந்த நாடு, ஆனால் கட்டாயம் அவங்களும் விசாரிக்கப்படும். அவங்க இப்போதைக்கு அவங்க பயந்து வெளிநாடு போகிறதுக்கு உரிய முயற்சிகள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவ்வாறான முயற்சிகள் வந்து அவர்களுக்கு வெற்றி அளிக்குமா? அவர்கள் வந்து இந்த குற்றங்கள் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கப்படுவார்களா? நிச்சயமாக இந்த அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் அது நடக்கக்கூடிய மாதிரி இல்லை. இப்போ இந்த அரசாங்கம் ஒரு ஊழலில் விசாரிக்கணும்னு வராங்க. மக்கள் கழித்த வாக்குறுதியின்படி அவங்க கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்தின் மீது உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்கு ஒரு பொதுமகனா? இந்த அரசாங்கம் மக்கள் கழிக்க வாக்குறுதிகள் நிறைவேற்றி கொண்டு வராங்க. அந்த அரசாங்க இதுகளில் தப்பு என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. மக்களும் ஒரு ஆதரவாக தான் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ இப்போ நாட்டில் பிரச்சனைகள் எவ்வளோ நடந்து இப்போ மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக பயமில்லாமல் போக்குவரத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த தான் மக்களை எதிர்பார்க்கின்றாங்க. எவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு வந்தாலும் தமிழர்களுக்கு தேவையான பிரச்சனைகள் வந்து இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர்களுக்கான பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படுமா? அவர்களுக்கான தீர்வுகள் கிடைக்குமா?
இவ்வளோ நாள் வந்து அரசாங்கம் அதுக்கு தீர்வுகள் தருவோம்னு சொன்னது இது வரைக்கும் தீர்வுகள் கிடைக்க இல்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பொழுது வெளிநாட்டு பிரதிநிதிகளை இவங்க முறையிட்டு இருக்கிறாங்க. இதை ஐக்கிய நாடு சபை கொண்டு போய் இதை முறையிடுவோம்னு சொல்லி அவங்க லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. அது அந்த நேரம் இங்கே இலங்கையில் உள்ள பிரச்சனைகள் ஐக்கிய நாடு சபை கொண்டு போகிறதுக்கு இவங்க விரும்ப இல்லை. இங்கே இலங்கையிலே தீர்த்து கொள்ளாமன்னு சொன்னாங்க. ஆனால் இதை மட்டும் இவங்கள இதுகளை ஐக்கிய நாடு சபை கொண்டு போகும்போது ஒரு நியாயம் இல்லாத கதை. ஆனால் இதுவும் இலங்கை விஷயங்கள் ஐக்கிய நாடு சபைக்கு வந்தால் தான் ஒரு தீர்வு காணலாம். அது வரைக்கும் கிட்டாது தீர்வுகள். இப்போ இந்த ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜனாதிபதியாக இருந்து பிரதமர் அவர் வந்து அரசியலில் வந்து ஒரு மூத்த உறுப்பினராக காணப்படுறார். இவ்வாறு காணப்பட்ட போதே அவர் பண மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். அவரை ஐக்கிய நாட்டு சபைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தமிழ் மக்கள் எவ்வளவோ பேர் நூற்றுக்கணக்கான பேர் இன்னுமே எலும்புக்கோடுகளாக மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார் செம்மணியிலே. இதற்கான எவ்வளவோ போராட்டங்கள், நீதிகளை, எத்தனை தாய்மராக்கள் கண்ணீர்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு ஐக்கிய நாடு சபைகள் உறுப்பினர் இங்கு வந்தும் கூட அதுக்கான நடவடிக்கைகள் ஏதுமே ஒரு சார்பாக கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பிரச்சனைகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது எவ்வாறான வகையில் நியாயமான ஒரு விடயம்? இது கண்டிப்பாக ஐக்கிய நாடு அந்த மனித உரிமை பேரவையில் பேசப்பட்டாதான் இதுக்கு ஒரு தீர்வு காணலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் பேசப்பட்டு கொண்டு இதுக்கு ஒரு தீர்வும் ஓரளவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாம் தீர்வுகள் கிடைக்கும்னு சொல்லி. இந்த ரணில் விக்ரமசிங்க கைது செய்ததுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தெற்குல இருக்கிற ரணிலுக்கு சார்பான ரணிலின் சார்பானவர்கள் ஐக்கிய நாட்டு சபைகளில் இவர் குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படணும், அங்கதான் விசாரணை மேற்கொள்ளப்படணும் என்று சொல்றாங்க. ஆனால் தமிழ் மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு செம்மணியில இன்னுமே எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டு சாட்சிகளும் ஆதாரங்களுமாக காணப்படுற அந்த விடயத்தை வந்து ஐக்கிய நாட்டு சபையில முன்வைக்கிறதுக்கு தெற்குல இருந்து எந்த அமைச்சர்களும் சரி, எந்த ஒரு பொதுமகனும் சரி வர இல்லை. ஆனா இந்த விடயத்தை கொண்டு போக நினைக்கிறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து என்னென்னு சொன்னால், அரசாங்கம் வந்து என்னலும் கட்சி மாறி கொண்டிருக்கல தங்களோட கட்சியை தான் தூக்கி கொண்டு போயின மொழியை மற்ற வேலை பாக்கினம் இல்லை. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்கு வரையினும் வந்துட்டு இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் பண்ணிட்டு 2 செய்யணும் டக்குண்டு அதை விட்டுட்டு வேறு பாதையில் போயிடும். வந்து கோரிக்கையை வந்து மக்களின் கோரிக்கைன்றது கோரிக்கைகள் இருக்குது, அதை நிறைவேற்றுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் ரணில் வந்து இருக்கையில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பிறகு வந்து ரணிலுக்கு ஆக்கள் சப்போர்ட் இல்லாமல் ரணிலை வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வழிகிட்டு தான் மோசடி என்று சொல்லி தான் இப்போ எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறோம். அது வந்து நாங்கள் ரணிலை கூடாதுன்னு சொல்லிடாது, நல்லதுன்னு சொல்லிடாது. என்னென்று சொன்னால் வந்து ரணில் வந்து இங்கே வரைகளை கொஞ்சம் கட்சி வந்து சொல்லி ரணிலுக்கு ஆதரவாக இருப்பினோம், மற்ற கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிப்பினோம், அதோடு சேர்ந்து எங்களோட மக்களும் எதிர்ப்பாக இருப்பினோம். அதுதான் இந்த கட்சிகள் வந்து பிரிஞ்சு போனதுக்கு காரணமும். மற்றது வந்து கட்சியை தாங்கள்லாம் மேம்படுத்தின மொழிய மக்களுக்காக ஒரு கட்சியும் இல்லை. மக்களுக்கண்டு வெறியினம் பிறகு பார்த்தா மக்களை விட்டுட்டு வேறு நிலப்பாட்டில் போய் கொண்டிருக்கணும். அதுதான் இப்போ இந்த அரசாங்கம் வந்து இப்போ இந்த பொருளாதார இந்த சாமான் விலைகள் வரிகளுகள் அதுகளை போட்டு மேலும் 30 லட்சம் ரூபா போன கார் 70 லட்சம். அதுக்கு அரசாங்கம் என்ன செய்தன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்போ மிளக்கறியாக இருந்தோம், எங்களுக்கு தெரியலை. அப்போ நாட்டை கட்டி எழுப்புற அந்த 6 லட்சம் ரூபா வித்த மோட்டர் சைக்கிள் 18 லட்சம். அப்போ அரசாங்கம் வந்து இது என்னது நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறது. அரசாங்கம் வந்து இதுகளை இலங்கையில் வந்து இதுகளை பார்த்து எங்களோட மக்களை, தமிழ் மக்கள் சிங்கள மக்கள்ன்ட்டு இல்லாமல் எல்லாருக்கும் ஒன்றிணைப்பாக நடந்துச்சுன்னு சொன்னால் இது அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் வந்த போகிறதுக்கு எல்லாம் செய்திச்சுன்னா இப்போ பார்த்தா எல்லாம் விட்டுட்டினா விலை குறைக்கிறோம் எல்லாம் விலை அந்த விலையெல்லாம் நிற்கிது. மரக்கறிகளிலிருந்து பலசரக சாமான்லேருந்து எல்லாமே அங்கே 1000க்கு மேலே தான். நாங்கள் முந்தி இங்கே ஜாவஞ்சி செய்துட்டு போவேக்கல 5 வருஷத்துக்கு முதல் வந்து 300 ரூபா தான் அங்கே இருந்த விலை. இப்போ 1000 ரூபா இங்கே 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு சாமான் வேண்டி ஜனம் ஜீவிக்கிற கட்டம். அதால் இந்த வரிகளை வேண்டி இதுகளை விலை குறைச்சிச்சின வேண்டாம் தான் உண்டு. நீங்கள் வந்து இந்த லஞ்சல் ஊழல் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது இன்னும் நாட்டுக்குள்ள கடும் புழக்கமாவே இருக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? லஞ்ச ஊழல் செய்கிறவர்களை கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டியது. அது எவராக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய உண்மையை கண்டறிஞ்சு
அவர்கள் சுத்தம் செய்யப்பட்டிருந்தால் கட்டாயம் அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்களா. அதுக்காக அரசியல்வாதிகள் என்று கூட நாங்கள் அதை விட்டு வைக்கிறார். பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் எல்லாரும் இலங்கை அரசாங்கத்திலே சட்டத்துக்கு சமமானவர்கள். அப்படியே அவர்களை நாங்கள் தலைவர்கள் என்று சொல்லி போட்டு அவர்களை சட்டத்திலிருந்து அவர்களை நாங்கள் வந்து பாதுகாக்கிறார்கள். சட்டப்படி அவர்கள் குற்றம் செய்திருந்தால் தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்களாகத்தான் நாங்கள் கருத வேணும். அவர்களை சட்டத்தை முன்னிறுத்தி தண்டனை வழங்கி கொடுக்க வேணும் வாங்கி. தற்போது முக்கியமான ஒரு கைது ஒன்று இடம்பெற்றிருக்கு. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களுடைய பணத்தை தனது சொந்த செலவுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியான ஒரு முறையில் கைது செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலே அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். ஏன்னா மக்களின் வரிப்பணத்தை வந்து தன்னுடைய சொந்த செலவுக்காக பயன்படுத்தினது மேலே அது ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுன்னு தான் நாங்கள் கருதுகிறோம். மக்களின் பணத்தை எடுத்து சூறையாடி நீங்கள் சுக வாழ்க்கையை அனுபவிக்கிறது எந்த காலத்திலும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கு. இப்போ இந்த அரசாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பொதுமக்கள் அரசியல்வாதிகள் என்ற வேறுபாடு இல்லாமல் குற்றம் இழைத்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே கிழக்கிலே இனிய பாரதி, பிள்ளையான் போன்ற முக்கிய, அதாவது நிறைய குற்றங்களை இழைத்தவர்கள், கொலைகளை செய்தவர்கள் என்று கைது செய்யப்பட்டார்கள். அவர் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது ரணில் போய் பார்த்திருக்கிறார் அவரை சிறைச்சாலையில். அதே வேளையில் இப்போ ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு எவ்வாறான அபிப்பிராயம் காணப்படுகின்றது? உண்மையிலே வந்து குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேணும். அதுக்காக அரசியல்வாதிகள் அந்த முன்னாள் ஜனாதிபதியை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஒரு கூட்டத்தை கூடி தங்களை எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர்களும் ஊழல் செய்யப்பட்டிருந்தால் கட்டாயம் அவர்களும் அடுத்த காலங்களில் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக வரக்கூடும்.